வணக்கம் மக்களே. சிவகுமார் பாட்டு சிவாஜி குரலில் பாடிய டிஎம்எஸ். கடைசியில எல்லாம் மாறி போச்சு. பாடல் ஹிட்டாச்சா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவகுமார் பாடலை சிவாஜி குரலில் பாடியது குறித்து பாடகர் டிஎம்எஸ் பேசும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. 1968ஆம் ஆண்டு ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் வெளியான படம் உயர்ந்த மனிதன். சிவாஜி, வாணிஸ்ரீ, சிவகுமார், பாரதி, சவுகார் ஜானகி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்தார். படத்தின் அத்தனை பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் பாடல்கள் பெரிய ஹிட் அடித்தது. வாணிஸ்ரீயை காதலித்த பெரும் பணக்காரரான சிவாஜி கணேசன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சவுகார் ஜானகியை திருமணம் செய்து கொள்வார். இதனால் வாணிஸ்ரீயை ஏமாற்றி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் இருக்கும் சிவாஜியிடம் வேலைக்கு வருபவர்தான் சிவகுமார். வாணிஸ்ரீயின் மகனான இவர் சிவாஜியின் மகனும் கூட. ஆனால் சிவகுமார் தனது மகன் என்று தெரியவில்லை என்றாலும் மகன் போல் அதிக பாசம் காட்டுவார் சிவாஜி. படத்தில் படிப்பறிவு இல்லாத சிவகுமார் நடிகை பாரதியை காதலிப்பார். அவரும் இவரை காதலிப்பார். அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சிவகுமாரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஏவிஎம் நிறுவனம் சிவகுமார் பாரதி ஜோடிக்கு ஒரு படம் வைத்திருப்பார்கள். சிவகுமார் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏவிஎம் நிறுவனம் படப்பிடிப்பு நடத்தியதாக கூறப்படுகிறது. இப்படம் ஒவ்வொரு காட்சியும் உணர்ச்சி பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் செதுக்கப்பட்டிருக்கும். நடிகர் சிவகுமாரின் ஆரம்ப கால படங்களில் மிகவும் முக்கியமான படம் உயர்ந்த மனிதன். அப்பா என்றே தெரியாமல் சிவாஜி அவர் ரசித்து பார்த்து நடித்திருப்பது மிகவும் அழகான காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இப்படத்தில் இடம்பெற்றிருந்த நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா பாடலுக்காக பாடகி பி. சுசீலாவுக்கு தேசிய விருது கிடைத்தது. இந்நிலையில் இப்படத்தில் சிவகுமாருக்காக வைக்கப்பட்டிருந்த பாடலை சிவாஜி குரலில் பாடியது குறித்து பாடகர் டிஎம்எஸ் மனம் திறந்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் அவர் பேசியதாவது: உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள் என்று ஒரு பாடல் வரும். இது சாதாரணமாக உயர்ந்த மனிதன் திரைப்படம் சிவாஜி நடித்திருக்கிறார் என்று நான் பாடல் பாடிவிட்டேன். பாடல் அருமையாக இருந்தது என்று எல்லோரும் சொன்னார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் ஓகே சொல்லிவிட்டார். நானும் வீட்டுக்கு போய்விட்டேன். அதன் பின்னர் 2 நாட்களுக்கு பிறகு என்னை படக்குழு அழைத்தார்கள். என்னானது என்று நானும் போனேன். அங்கு போய் பார்த்ததும் ஏவிஎம் நிறுவனத்தின் மெய்யப்ப செட்டியார் இருந்தார். என்னப்பா, சிவகுமார் படத்திற்கு சிவாஜி மாதிரி பாடி வச்சிருக்க, சிவகுமார் படம் மாதிரி பாடுப்பா, யாரும் இதை உன்னிடம் சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதன் பின்னர் சிவகுமாருக்கு ஒரு குரலில் பாடினேன் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிளாஷ்பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.